ஹலோ மக்களே, ரயில்வேலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்குமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா இல்லை அக்செப்டட் வித் கண்டிஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். rrbapply.gov.in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம் போர்டு ஆர்ஆர்பி சென்னை அதை ஓப்பன் பண்ண வேணாம். இந்த apply.gov.in அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும். அந்த இடத்துல இங்கே அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களோட லாகின் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல கேப்சா வந்ததுன்னா அந்த கேப்சாவை டைப் பண்ணி லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துச்சுனாக்கா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. அவங்க உங்களோட பாஸ்வேர்டை உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. லாகின் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே கொடுத்தோடனே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாமே காட்டும். அதில் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பக்கத்தில் ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ப்ரொவிஷ்னலி அக்செப்டட்னு இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா இதில் ரிஜெக்ட்னு இருக்கும். இல்லை அக்செப்டட்லேயே ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கனாக்கா அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்செப்டட் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிஜெக்ட்னாக்கா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு அப்ளை பண்ண எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே NTPC மற்றும் TNPSC குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே NTPCக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த PDF வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், GS, கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே PDF-ஆக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு. ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 rupees தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட TNPSC MSc ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட 1 வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் TNPSCக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட PDFமே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான PDF, மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், TNPSC சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் TNPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே மந்த்லி PDF-ஆக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த PDFல கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நவம்பர் 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா, TNPSC பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.